ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிட் 5 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பு என்ற தலைப்பை பார்க்க போகிறோம். குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு என்பதாகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு என்பது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி. இந்த கொஷின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக இருக்கும் சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா அரசியல் அமைப்பு என்ற சட்டம். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இந்த கொஷின் ஆல்ரெடி குரூப் 2 அண்ட் குரூப் 4 கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஷின். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கொஷின் கூற்றுகளை கேட்டிருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. அதில் கொடுத்துருந்தாங்க. 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தானின் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் 389 உறுப்பினர்கள் கலந்துருக்குறாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 9ஆம் நாள். இது முக்கியமான கொஷின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை முடியறதுக்கு முன்னாடி இவர் இறந்திருப்பார். அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், ஹெச்ஜி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது கேட்டிருக்காங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷினில். கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 11 அமர்வுகளாக 116 நாட்கள் நடைபெற்றிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2473 சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இப்போ அந்த அரசியல் நிர்ணய சபையில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணது எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா யாருடைய தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்ற கொஷின் கேட்பாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இந்த கொஷின் அடிக்கடி எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. குரூப் 2 அண்ட் 2A குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. முக்கியமான கொஷின்ஸ். இது கண்டிப்பாக ஒரு கொஷின் 2 கொஷின் எக்ஸாமுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு வரும், படிச்சுக்கோங்க, முக்கியமானது. தேங்க்யூ.